இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியான ரவா பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அவன் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளையும் நம்ம பார்த்துடலாம். 1 கப்பு ரவை, 3/4 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு சுகரு, 1/2 கப்பு சுகர் எடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி 1/2 டம்ளர் பால், ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் தோல்லாம் எடுத்துட்டு விதையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு 1 கப்பு ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரைஞ்சிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை வறுத்து செஞ்சால் தான் நல்லா மணமாக நல்லாயிருக்கும். ரவை நல்லா வறுபட்டு வரணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரவை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. நிறமும் மாறாமல் அப்படியே இருக்குது. நம்ம இதை ஆற வச்சு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ வேறு பவுலுக்கு மாற்றியாச்சு. அதோட 3/4 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1 கப்பு ரவை, 3/4 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு சர்க்கரையை பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக வேணால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்குங்க. எந்த கப்பில் அளக்கிறோமோ அதே கப்பில் தான் அளக்கணும். நான் டம்ளரில் அளந்தேன், அதனால் எல்லா பொருளையும் டம்ளரில் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். ஏலக்காயை தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதோட நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நெய்யும் சேர்த்திட்டு நம்ம நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய்யிலேயே நல்லா கலந்து வரணும் மாவு. அந்த மாதிரி ரவை, கோதுமை மாவு எல்லாம் நெய்யிலே கலந்து வரணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது, அந்த பாலை இதோட சேர்த்துக்கலாம். அரை கப்பு பால், எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா அளவுகளையும் அளந்துக்குங்க. 1/2 கப்பு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அப்படி உங்களுக்கு பால் அதிகமாக போச்சு அப்படின்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. நம்ம இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மேலேயே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா மாவு காயாத மாதிரி எல்லா பக்கமும் பரவுற மாதிரி பண்ணி மூடி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும் ரவை. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா மாவு சாஃப்டாக ரவையெல்லாம் ஊறி வந்துடுச்சு. இப்போ இதிலிருந்து சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். மாவு எடுத்து நல்லா உருட்டி உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டி சும்மா லைட்டாக ஒரு அழுத்திக்கலாம். இந்த மாதிரி அழுத்திட்டு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பிஸ்கட் சேஃபில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா இதே மாதிரி எல்லாமே எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்து அழுத்தி வச்சுக்கலாம். ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரவா பிஸ்கட்டை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு, ரொம்ப சுவையாகவும் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் இதே மாதிரி உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் 1/2 லிட்டர் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம்.
சிம்மில் தான் வைக்கணும், இல்லைன்னா மேலெல்லாம் தீஞ்ச மாதிரி ஆகிடும், உள்ளே வேகாது. அதனால் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், திருப்பி விட்டுக்கலாம். இதே நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுனா நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரவா பிஸ்கட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.